பாலாசிர் லாரி சென்னை மூர் மார்க்கெட்டில் பேய் ஓட்டினா திருநெல்வேலியில் இருக்கிற பேய் ஆடும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாலாசிர் லாரி கடைசி காலத்தில் பரலோகம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்ட மக்களை கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல இருந்தாரு. அப்போ அந்த நேரத்தில் அந்த நிகழ்ச்சி நடக்காததுனால பெருத்த அவமானத்தோடு ஒரு அனாதைப்பிடமா அவர் மாண்டாரு அப்படின்னு தாமஸ் ராஜ் சொல்றாரு. அந்த வீடியோவை கேட்ப வாங்க. பாலாசிர் லாரி செய்த அற்புதங்களை நீங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது. அவரை போல எஸ்ஏ கிரவுண்ட்ல சென்னை மூர் மார்க்கெட் எஸ்ஏ கிரவுண்ட்ல பேய் ஓட்டினா திருநெல்வேலில இருந்து பேய் ஆடும், இங்க இருந்து ரோட்ல ஓடும். பெரிய ஐயங்கார் பிராமின்ஸ் எல்லாம் ரோட் அந்த பஸ்ல பாடிட்டு போற பாட்டு ஏசு நல்லவர், ஏசு மாறாதவர், ஏசு மாறாத. சாதாரணமா நீங்க டிரான்ஸ்போர்ட் பஸ்ல இந்த பாட்டை கேட்கலாம். அவர் சென்னையை அசைத்தார் என்று நான் சொல்லுவேன். பயங்கரமான கிரியைகள். கடைசியாக இயேசு நாம மாத்திரம் என்று கொண்டு வந்து கடைசியில் ஒரு அனாதை சாகிறது போல செத்தார். ஒரு பெரிய திருநெல்வேலி பக்கத்திலே முக்கூடல் பக்கத்திலே ஒரு பெரிய ஆசிரமத்தை கட்டி எல்லாரும் போய் காத்திருந்தாங்க. பரலோகம் போறதுக்கு நாள் குறித்து காத்துட்டு இருந்தாங்க. எவ்வளவு பெரிய பணக்காரன், டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், பெரிய ஆஸ்திக்காரன் ஆஸ்தியை வித்து கொண்டு கொடுத்துட்டு போறதுக்கு டேட் குறித்து காத்திருந்தாங்க. அந்த டேட்ல போகாதனால பயங்கர குழப்படி வந்து பயங்கரமான பிரச்சனை ஆகி போலீஸ் சீல் பண்ணி ஒளிஞ்சே போச்சு. எங்க இருக்குன்னு தெரியாம போச்சு. பாலாசிர் லாரி ஒரு பவர்ஃபுல் தேவ மனிதன், அவருக்கு பேய் ஓட்டுற திறமை மற்ற எல்லா ஞானமும் இருந்தது அப்படின்னு சொல்றாரு. இங்க அந்த காலத்துல ரொம்ப மோசமா இருந்தாங்க. அந்த பைபிளில் படிச்சுட்டு ரொம்ப புரிந்து கொள்ளத்துக்கு சக்தி இல்லாதவர்கள் எல்லாம் இந்த பரலோகம்னே ஒரு இடம் இருக்குது மேலே, அங்கே நம்ம போயிடுவோம் அப்படின்லாம் கனவு கண்டு ஒரு கற்பனையில் வாழ்ந்தாங்க. அதனால தான் இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் நம்ம இந்த இயேசு கிறிஸ்து இந்த டைமில் வருவார், நான் கூப்பிட்டா வருவார், அவர் வந்து நம்மளை எல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவார், நம்ம போய் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு இவங்கெல்லாம் நினச்சி ஏமாந்து போனாங்க. இப்போ இந்த காலத்தில் பல நாட்டில் நடந்தது, ஆனால் சமீப காலத்தில் அது நடக்கலை. ஏன் இப்படின்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இயேசு கிறிஸ்து வரல, இவங்க மேலேயும் போகல. இதுதான் ஒரு ஏமாற்று வேலை தான், ஏமாற்றமான ஒரு வேலை தான் நடந்தது. அதனால இப்போ உஷாராயிட்டாங்க. அந்த மாதிரி நிகழ்ச்சியில் எங்க நடத்துறது கிடையாது. இப்போ என்ன சொல்றாங்க, எப்படி மாற்றிக்கிறாங்கன்னா பரலோகத்துக்கு போகிறதுக்கு நம்ம ஆயத்தப்படணும், தினந்தோறும் ஆயத்தப்படணும். இருந்தாலும் அந்த பரலோகம் என்ற வார்த்தையை விடுறதுக்கு தயாராக இல்லை. அந்த பரலோகம் நரகம் என்ற வார்த்தை அங்கே இருக்குது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையில் இவங்க அதை நாசம் செய்ய இவங்க விரும்பலை. மக்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாருமே சொல்கிறேன், அனைத்து உலக மக்களாக இந்த பரலோகம் ஒன்று இருக்குது, நரகம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கைவிட்டு விட்டு ஒரு ஏமாந்த நிலைமையில் இருக்கிறோம். இந்த பாரிஸ் லாரி போல இந்த போதகர்கள் பைபிளை படித்து பலவிதமான தவறான ஒரு புரிதலால் இப்படியெல்லாம் நடக்குது. மற்றவருடைய வாழ்க்கையும் போது பாருங்க, எவ்வளோ பணக்காரங்க கோடீஸ்வரர்கள்லாம் ஒரு இன்ஜினியர் டாக்டர்லாம் போயிட்டு அவனுடைய சொத்தை விற்று கொடுத்துட்டு உட்காந்துருந்தாங்க. ஆனால் பரலோகம் போல, பரலோகம்னு ஒரு இருந்தால் தானே போகிறதுக்கு. இப்படி ஏமாந்த மக்கள் தான் அநேகம். பரலோகம் நரகம் எல்லாம் இந்த பூமியில தான் இருக்குது. இந்த பூமியில எங்க இருக்குது? இந்த பூமி என்றால் என்ன? நம்முடைய உடல் தான் இந்த பூமி. உடல் பூமியில் இருக்கிற அனைத்து செயல்பாடுகளும் இந்த உடலில் இருக்குது. இந்த உடலிலே ஏற்படுகிற மாற்றத்தை தான் இந்த அண்ட சராசரங்களில் நடந்துங்க. அந்த ஒவ்வொரு இடத்தையும் இப்போ 5 கண்டங்கள் என்றாங்க. நம்ம சரீரம் எத்தனை உறுப்புகளானது இம்பார்ட்டண்ட்டு? கண், மூக்கு, காது, செவி, இப்படி மெய், உடல் 5 பிரகாரமான ஒரு உறுப்புகளால் ஆனது. அதுபோல தான் இந்த உலகம். இப்படி இந்த உண்மைகளை விளங்கி கொள்ளாத பரலோகம் எங்கேயா இருக்குது, நரகம் எங்கேயா இருக்குது? சந்தோஷமாக இருந்தால் பரலோகம், துக்கமாக இருந்தால் நரகம். நமக்கு வியாதி இல்லாத இருந்தால் பரலோகம், வியாதி இருந்தால் நரகம். ஏன்னா இப்படி நம்முடைய சரீர செயல்பாடை மையமாக வச்சு தான் இந்த பைபிள் விளக்குது பரலோகம் நரகம்லாம். நரகம் என்றது நம்முடைய சரீரத்தில் உள்ள உறுப்பை குறிக்குது. அது எந்த உறுப்புன்னா வயிற்று பகுதி. வயிறினுடைய செயல்பாடுகளை ஒரு வீடியோவில் நான் கேட்டேன். அந்த மாதிரி இந்த நரகத்தில் உள்ள செயல்பாடுகள் எப்படியெல்லாம் இந்த வர்ணிக்கிறாங்க, அந்த செயல்பாடெல்லாம் வயிற்றுக்குள்ளே நடக்குது. அடுத்ததா பரலோகம். பரலோகம்னா எது? நம்முடைய அறிவு. நம்முடைய அறிவை நாம் சரியாக பயன்படுத்தும் போது ஒரு ஆனந்தமான நிலைக்கு நம்ம போகிறோம், ஒரு சந்தோஷமான நிலையில் இருக்கணும். அறிவை பயன்படுத்தாத, இந்த அறிவை எதற்கு பயன்படுத்தாது இருந்தோம்னா ஆபத்தில் தான் சிக்கிட்டோம். அதனால்
அறிவோடு நாம் இந்த உலகத்திலே செய்ய வேண்டிய வேலைகளை நாம் செய்தால் பரலோக மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்கலாம் என்பது இந்த பைபிள். நாம பரலோகம்னா எங்கேயா இருக்குது, நரகம்னா எங்கேயா இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வாழ்நாட்களை நாம் வீணடித்து கொண்டு இருக்கிறோம் நண்பர்களே. இந்த லாரி போல இந்த ஆவணி தாமஸ் ராஜும் இதே நிலைமையில தான் இருந்துட்டு போயிட்டார். கடைசி வரைக்கும் பரலோகம் இருக்குது நரகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு 4 பேருக்கு ஒரு நல்ல விஷயத்த இந்த பைபிள் இருந்து ஒரு வாழ்வியல் விஷயத்த சொல்லாத போயிட்டார். கட்டிட சபை தான் பைபிள் முக்கியத்துவம் படுத்துதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் மிரட்டி ஏமாத்தி இந்த வசனத்தை வச்சு ஒரு நயமா பேச்சு வஞ்சகமா பேசி அவருடைய வருமானத்தை எல்லாம் சுரண்டிட்டு இன்னைக்கு பெரிய கட்டிடத்தை கட்டி வச்சுக்கிறார். அதுக்கு கேப்ரியல் தாமஸ் ராஜ் இன்னைக்கு பாஸ்டராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் பாஸ்டராக இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்முடைய கஷ்டங்கள் தீர்ந்ததா? நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தீர்ந்ததா? குழந்தையின்மை தீர்ந்ததா? இப்படி பல விதவிதமான பிரச்சனைகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கெல்லாம் தீர்வை இவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. பரலோகம் நரகம் இதெல்லாம் ஹார்ட்வேர்ஸ். பரலோகம்ன்றது ஒரு கடினமான வார்த்தைகள். அதை நம்ம எளிமையாக மாற்றணும். எளிமையாக மாற்றுறது இப்போ சொன்னோன்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளோ யோசித்தேன். என்னுடைய அனுபவத்தில் அதெல்லாம் நான் முன் வச்சு யோசித்தேன், நான் சிந்தனை செய்தேன். அதனால் இன்றைக்கி இது ஒரு நல்ல விஷயத்தை நான் கண்டுபிடிச்சு உங்களுக்காக சொல்லின்னு இருக்கு. நண்பர்களே, இனியும் இந்த பரலோகம் நரகம் என்பது மேலே இருக்கிறது என்பதை நம்பி நம்முடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொள்ளாதீர்கள். அதுதான் இங்கே பைபிள் சொல்லுது. இந்த போலி போதகர்களை நம்பி வீணாகாதீங்க. பரலோகம் அங்கே இருக்குது, அதை வச்சு இவங்க பயமுறுத்தி பணத்தை பறிச்சுன்னு இருக்காங்க. வேற ஒரு வேலையும் நடக்கல. அந்த பரலோகம் காணாத இல்லாத பரலோகத்தை சொல்லி இவர்கள் ஏழைகளிடமிருந்து பணத்தை பறித்து கொண்டு இருக்கிறார்கள். நண்பர்களே, பைபிள் அதெல்லாம் சொல்லலை. ஒரு பாஸ்டரை வச்சுக்கோ, அங்கே நீ காணி கட்டினா கூட ஆவணி தாமஸ் ராஜ் இருப்பார், அவர்கிட்ட நீ கொடுத்துனே இரு. ஒரு ஏழைக்கும் உதவாத, கடவுளுக்கு மட்டும் கொடு, கடவுளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த ஆவணி ஏசி தாமஸ் ராஜ் கிட்ட எடுத்துமே கொடு, அடுத்ததான் அவருடைய மகன்கள்கிட்ட எடுத்துமே கொடு அப்படின்னு சொல்லலை. இந்த மனிதர்கள் தனக்கு தானே இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கின்னு சிந்திச்சுக்கின்னு நம்ம ஒரு பெரிய சாதனை பண்ணுறோம், மக்களை ஒரு கட்டிடத்தில் உட்கார வச்சு அவங்கள ஆராதனைன்ற ஒரு பேரை வச்சு அவங்கள ஆராதிக்க சொல்லிட்டா நம்ம பெரிய ஒரு அற்புத அடையாளம் உள்ள மனிதனாக நாம் மாறிடுவோம் அப்படின்ற ஒரு நினைப்பில் இவங்க அப்படி செயல்பட்டுங்கிறாங்க. அந்த செயல்களில் நம்ம அடிமைகளாக இருக்கக்கூடாது. அவர்களுடைய தீய சிந்தனைகளுக்கு நாம் அடிமைகளாக இருக்கக்கூடாது. நண்பர்களே, இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கத்தான் இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தார். ஒரு மனிதர் எப்படி வாழ வேண்டுமோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். நண்பர்களே, இது போல நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். நாம் நம்முடைய வருமானத்தை நமக்காக செலவு செய்து கொள்ள வேண்டும். கடவுள் பேரை இயேசு பேரை சொல்லி நாம் யாருக்கும் இலவசமாக கொடுக்கக்கூடாது. ஒரு ஏழைக்கு உதவலாம். இயேசு பேரை சொல்லி ஒரு பாஸ்டருக்கு காணிக்கையோ மற்ற கட்டிட நிதிகளை நாம் கொடுக்க தேவையில்லை. நமக்கு அந்த கட்டிட ஆலயங்கள் நமக்கு தேவையில்லை. பைபிளும் அதைத்தான் சொல்கிறது. இந்த கட்டிட ஆலயங்கள் தேவையில்லை. இந்த சரீரமே ஆலயம், இந்த மனிதனுடைய அங்கமே ஆலயம். அதை ஆரோக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதை தான் வலியுறுத்துகிறது இந்த பைபிள். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.